நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. வேறு கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீ. எல்லாரும் சொல்லுங்க, எல் எலோஹே, எல் எலோஹே, எல் எலோஹே, எல் எலோஹே, உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்தி, இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீ. சொல்லுங்க, எல் எலோஹே, எல் எலோஹே, எல் எலோஹே, உம்மை துதிப்பேன். நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொந்தமானவர், உம்மை துதிப்பேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னொரு அல்லேலூயா சொல்லலாம், இன்னொரு அல்லேலூயா சொல்லலாம். எல் எலோஹேன்னு சொல்லலாம். இன்னொரு முறை சொல்லுவோம், இன்னொரு முறை சொல்லுவோம். நீர் என் தேவன் சொல்லுங்க. நீர் என் தேவன், நீர் என் தேவன். ஹல்லேலூயா. நல்ல கைதட்டி சொல்லுவோம். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போது, வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல் எலோஹே, எல் எலோஹே, எல் எலோஹே, உம்மை துதிப்பேன். எல் எலோஹே, எல் எலோஹே, எல் எலோஹே, எல் எலோஹே, உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. எல் எலோஹே, என் தேவன், நீர் என் தேவன், நீர் என் தேவன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நம்ம கேர்சல் செய்தியை தியானிக்க இருக்கிறோம். நாம் அடிப்படை உபதேசங்கள் அதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். மொத்தம் 6 காரியங்கள் இருக்கிறது. 5 காரியங்களை நம்ம பார்த்துட்டோம். 6வது காரியத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நியாய தீர்ப்பு என்கின்ற தலைப்பில் இந்த நாளில் நாம் செய்தியை பார்க்க இருக்கிறோம். அந்த 6 உபதேசங்கள் என்ன என்று சொல்லி நாம் ஒரு விஷயம் நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. இங்கே நம்ம பார்க்குற காரியம் மனம் திரும்புதல், விசுவாசம், ஞானஸ்தானத்துக்குரிய காரியங்கள் மற்றும் கைகளை வைக்குதல், உயிரோடு எழும்புகிற அந்த காரியம், உயிர்த்தெழுதலை குறித்து நாம் தியானித்தோம். ஆகையால் உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் நித்திய நியாய தீர்ப்பும் உண்டு என்பதை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆகையால் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. இங்கே நம்ம பார்க்கிற காரியம் மனிதன் ஒரு முறை மரிப்பதும்
அதற்கு பின்பாக நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற காரியம் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அப்படின்னா ஒவ்வொரு மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் இந்த காரியத்துக்குள்ளே கடந்து போய் தான் ஆக வேண்டும். மரணம் எப்படி நிச்சயமானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோமோ, அதே போல நியாய தீர்ப்பும் நிச்சயமானது என்பதை வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையால் நம்முடைய வாழ்க்கை எப்படி நம்ம வாழ்ந்திருக்கிறோமோ அதன் அடிப்படையில் நமக்கு நியாய தீர்ப்பு உண்டாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையை நாம் நியாய தீர்க்கப்பட போகிறோம் என்பதை அறிந்து இந்த பூமியில் நாம் வாழ வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆகையால் நியாயம் தீர்க்க போகிறவர் நம்முடைய நியாயாதிபதியாகிய தேவனாய் இருக்கிறார். அதை நம்ம வாசிக்க கேட்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இந்த இடத்துல அநேக சத்தியங்களை பார்க்குறோம். ஆனால் நாம் இன்னைக்கு பார்க்குற காரியம் நம்மை நியாயம் தீர்க்க போகிறவர் தேவன் என்று நாம் இந்த இடத்துல நாம் பார்க்குறோம். ஆகையால் நம்ம எல்லாரும் அவரிடத்துல நாம் போய் சேர போகிறோம். எதற்காக? நியாயம் தீர்க்கப்படும்படியாக என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அடுத்ததாக ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். இங்கே நம்ம பார்க்கும்போது சர்வ லோகத்தையும் நியாயம் செய்கிற போகிறவர் அவர் நியாயம் செய்யாதிருப்பாரோ என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போ இந்த பூமி அனைத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட போகிறார்கள். அதை நியாயம் தீர்க்க போகிறவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குற காரியம், இங்கு நியாயம் தீர்க்கிறவர் பிதாவாகிய தேவன் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த நியாய தீர்க்கக்கூடிய அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் உடையவராய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் யோவான் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அன்றியும் பிதாவை கணம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கணம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அந்த அதிகாரத்தை உடையவர் பிதாவாகிய தேவன்தான். ஆனால் எல்லாரும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த கனமான பொறுப்பை பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அப்படி நம்ம பார்ப்போம் என்றால் பிதாவாகிய தேவன் நியாயம் தீர்க்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆனால் அந்த அதிகாரத்தை, அந்த பொறுப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒரு காரியத்தை செய்யும்படியாக ஒரு அதிகாரம் ஒருத்தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் அந்த அதிகாரத்தை மற்றவங்களுக்கு கொடுத்து, நான் செய்ய வேண்டிய அந்த காரியத்தை நீ செய் என்று சொல்லி ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போகிற மாதிரி இந்த இடத்துல அந்த பொறுப்பை பிதாவாகிய தேவன் குமாரனை கனப்படுத்தும்படியாக, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை பிதாவாகிய தேவன் உயர்த்தினார். அதன் அடிப்படையில் இந்த இடத்துல அவரே நியாயம் தீர்ப்பும் செய்யும்படியாக அந்த அதிகாரத்தையும் அந்த உரிமையையும் அந்த மேன்மையையும் பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு
கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 47, 48ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை இரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறதொன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்காதவன், அதை ஏற்றுக்கொள்ளாதவனை நான் நியாயம் தீர்க்க போகிறதில்ல, என்னுடைய வார்த்தைகளே நியாயம் தீர்க்க போகிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நியாயம் தீர்க்க போகிறவராய் இருக்கிறார். எதன் அடிப்படையில் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நியாய தீர்ப்பு இருக்க போகிறது. அப்படின்னா பாருங்கள், ஒரு புதுசாக ஒரு பொருள் நம்ம வாங்குகிறோம். இது வரைக்கும் நம்ம பயன்படுத்தாத ஒரு பொருள் நம்ம வாங்குகிறோம். அந்த பொருளை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதோடு கூட ஒரு புத்தகத்தை நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்தந்த காரியம் செய்யணும், இந்தந்த காரியம் செய்யக்கூடாது, இதை நீங்கள் தவிர்க்கணும், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம பயன்படுத்துவதற்கு முன்பாக அதை நாம் வாசித்து புரிந்து கொண்டு அதை நாம் பயன்படுத்துவோம் என்றால் அது நமக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாகவும் இருக்கும். அதே நேரத்தில் அந்த பொருள் கெட்டும் போகாது. ஆனால் நம்ம அதை படிக்காமல் நம்ம இஷ்டம் போல் நமக்கு தோன்றுவது போல் அந்த பொருளை நம்ம பயன்படுத்தும் பொழுது அது நாம் எதிர்பார்க்கிற ரிசல்ட்டை கூட கொடுக்காமல் இருக்கலாம். இல்லை அந்த பொருள் அது வீணாக போயிடும். அதுக்கு ஒரு பாதிப்பு உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உண்டாகலாம். அப்போ நாம் அறிந்து கொண்டு அதை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்து கொண்டு பயன்படுத்துவது அது நமக்கு நன்மையானதாய் இருக்கிறது. நாம் எதிர்பார்க்கும் விளைவை அது நமக்கு கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. அதே போல தான் இப்போ நாம் நியாயம் தீர்க்கப்பட போகிறோம் என்பதை வேத வசனம் நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது. நிச்சயமாக அது நடக்க போகுது. எதன் அடிப்படையில் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது தேவன் பேசின வார்த்தைகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ தேவன் பேசின வார்த்தைகள் என்று சொல்லி பார்க்கும்போது இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நமக்கு எழுதி கொடுத்த வார்த்தைகளாய் இருக்கிறது. ஆகையால் இதை நம்ம படிக்கும் பொழுது தான் இதன் அடிப்படையில் தான் ஆண்டவர் நமக்கு நியாயம் செய்ய போகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு கொடுப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதை நம்ம பார்க்கும்போது ஓகே இதான் பேட்டர்ன், இப்படி 1 மார்க் இத்தனை இருக்கும், 2 மார்க்ஸ் இருக்கும், 5 மார்க்ஸ் இருக்கும், இல்லை திஸ் ஆர் தட் கொஸ்டின்ஸ் இப்படி இருக்கும் அப்படின்லாம் நம்ம அதில் பார்க்கும்போது நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்போ நாம் ஆயத்தப்பட்டு அந்த மாணவன் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாமை எழுதும் பொழுது அவன் சிறப்பாய் எழுதுகிறவனாய் இருக்கிறான். ஆகையால் நாமும் கூட அந்த நியாய தீர்ப்பு நாளில் நாம் நன்மையான காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு நாம் பாதுகாப்பாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் இந்த வார்த்தைகளை நன்றாக நாம் தியானிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. வேத வசனம் நமக்கு வழிகாட்டியாய் இருக்கிறது. இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் தான் தேவன் நம்மை நியாயம் செய்ய போகிறார். அப்படின்னா இந்த வேதம் நமக்கு எதை நாம் செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறதோ அதை நாம் செய்ய வேண்டும். எதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோ அதை நாம் தவிர்க்க வேண்டும். அப்போ இந்த வேதத்தை படித்து அதை நாம் புரிந்து கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வோம் என்றால் அந்த புத்தகத்தை படித்து அது என்ன செய்யணும் அப்படின்னு கொடுத்துருக்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணுறது போல் நாம் வாழ்க்கையில் நாம் வேத வசனத்தின்படி வாழும் பொழுது நாம் நிச்சயமாய் அந்த நாளில் தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளாகாதபடிக்கு பரலோகத்தின் நிச்சயத்தை அவரோடு கூட நித்தியமாய் வாழுகிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதை தான் நம்ம பார்க்குறோம். பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். குமாரனாகிய கிறிஸ்து அவர் பேசின வார்த்தைகளின் அடிப்படையில் தான் நான் நியாயம் தீர்க்க போகிறேன் அப்படின்னு நமக்கு க்ளூவை கொடுத்துட்டார். அப்போ
இதன் அடிப்படையில் நாம் வாழ்ந்து நாம் அந்த நாளில் நாம் பாதுகாக்கப்படும்படியாக வேத வசனத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் வேத வசனத்தை அனுதினமும் தியானிப்பது அவசியமாய் இருக்கிறது. வேத வசனத்தின்படி வாழ்வதும் அவசியமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் நியாயத்தீர்க்கப்பட போகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, விசுவாசிகளுக்கும் நியாயத்தீர்ப்பு உண்டா? உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நியாயத்தீர்ப்பு உண்டு. விசுவாசிக்கிற எனக்கும், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், நானும் அந்த நியாயத்தீர்ப்பு நாளில் போய் அங்கே நிற்கணுமா அப்படின்னு நம்ம கேட்போம் என்றால், வசனம் ஆம், நாம் ஒவ்வொருக்கும் அந்த நியாயத்தீர்ப்பின் நாளை நாம் சந்திக்க வேண்டும் என்று தான் சொல்லுகிறது. நாம் வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? இங்கே நம்ம பார்க்குறோம், நியாயத்தீர்ப்பு தேவனுடைய ஆலயத்தில் துவங்குகிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இங்கே வசனத்தின்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி வாழ்கிற அவர்களுடைய வாழ்க்கையிலேயே அந்த நியாயத்தீர்ப்பு நாளில் நிலை நிற்க முடியாத சூழ்நிலை உண்டாகும் என்று இங்கே வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இன்னும் ஆண்டவரை கொள்ளாதவர்களுடைய நிலைமை என்னவாகும் என்று ஒரு கேள்வி அங்கே கேட்கப்படுகிறது. அப்போ இங்கிருந்து நாம் புரிந்து கொள்கிற காரியம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிச்சயமாக அந்த நியாய தீர்ப்புக்குள்ளே கடந்து போகணும். அந்த ஆக்கினை தீர்ப்பு அவர்களுக்கு உண்டாக போகிறது. ஆனால் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய காரியம், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறவர்கள் கூட அந்த ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக போகக்கூடிய சூழ்நிலை உண்டாகக்கூடும் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ எவ்வளவாய் நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவதனால நான் அந்த நியாய தீர்ப்பு நாளில் எனக்கு பரலோகத்துக்குள்ளே நான் பிரவேசிப்பேன் நம்ம சொல்லவே முடியாது. அதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ ஒவ்வொருவருக்கும் எதன் அடிப்படையில் நாம் நியாயம் தீர்க்கப்பட போகிறோம்? அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். மாய வித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாகு கொடுக்கிறவர்களை தேடினான். அப்படியே அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1-10 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாக்கிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதைக் கண்டு அவளை வெளியே எடுத்துக்கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். இந்த 2 சம்பவங்களையும் நம்ம வாசிக்கும்போது முதலாவது நாம் பார்க்குறோம், அனனியா சஃபரியா இவர்கள் தான் முதலாக தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஆளாகிறார்கள். அதற்கு பின்பாக தான் மாயவித்தக்காரனாகிய எலிமா நியாய தீர்க்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் நாம் ஏற்கனவே பார்த்த வசனத்தின்படி நியாய தீர்ப்பு தேவனுடைய ஆலயத்தில் துவங்குகிறது என்று சொல்லி நாம் பார்த்த அதை இந்த சம்பவங்கள் உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் நாம் தேவனுடைய வீட்டில் இருந்தாலும் நாம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்வதும் தேவனுடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. ரோமர் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதென்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறதென்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். இங்கே நம்ம பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகள் பாருங்க, இப்போ நாம் என்ன பண்ணப்பட போகிறோம்? நியாய தீர்க்கப்பட போகிறோம் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல
பார்க்கிறோம். ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய கிரியைக்கு தக்கதான கணக்கை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ நாம் கணக்கிடப்படும்படியாக தேவன் நமக்கு இந்த வாழ்க்கையில் அவர் செய்கிற ஒவ்வொன்றையும் அவர் கணக்கெடுத்து வச்சிருக்கிறார். அப்போ நாம் செய்த காரியங்களை நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். அந்த தாளந்துகளை குறித்த ஓமையை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லைங்களா? எஜமான் அந்த தாளந்துகளை கொடுத்துட்டு போகும்போது திரும்ப வந்து அவர் என்ன பண்ணுறாரு, கணக்கு கேட்குறார். நான் கொடுத்த அந்த காரியத்தை எப்படி நீ பயன்படுத்தின, அதை சரியான முறையில் பயன்படுத்தினியா இல்லை வேஸ்ட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கணக்கு ஒப்புவிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாம், தேவன் நமக்கு கிருபையாய் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அப்போ கிருபையாய் அவர் கொடுத்த ரட்சிப்பை பெற்ற நாம் எப்படி நம்ம வாழ்ந்தோம், அப்போ நாம் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை நாம் நமக்கென்று பயன்படுத்தி கொண்டோமா, இல்லை அந்த ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக பயன்படும்படியாக நம்ம வாழ்ந்தோமா, இல்லை சுய நலத்தோடு எனக்கு போதும் நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு நான் இருக்கிறேன்னா, இல்லை தேவன் என்ன ஆசீர்வச்சிருக்கிறார், இது எனக்கு என் குடும்பத்துக்கு என்னை சார்ந்தவர்களுக்கு அப்படி நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னா. ஸோ இதன் அடிப்படையில் தான் நாம் அங்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்கள். அப்போ தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை, அதை நாம் வீணாக்கக்கூடாது. தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், இல்லை வாங்கி ஒரு மூலையில் போட்டு வச்சுருக்கோமா இல்லைங்களா? அப்போ தேவன் நமக்கு கொடுத்த காரியங்களை நாம் பயன்படுத்தின விதத்தை குறித்து தேவன் கணக்கு கேட்க போகிறார். அப்போ தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை குறித்து நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ ரட்சிக்கப்பட்ட நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிட்டோம். ஸோ அந்த தண்டனை நமக்கு கிடையாது. ஆனாலும் நாம் என்னென்ன காரியங்களை செய்தோம் என்பதற்கு கணக்கு நாம் ஒப்புவிக்கும்படியாக நாம் அந்த நியாய தீர்ப்பு நாளில் நாம் கடந்து போக வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். அடுத்ததாக ரோமர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்து கொள்ளுகிறாயே. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். இங்கே நம்ம பார்க்குறோம், அவனவன் கிரியைக்கு தக்கதாக இங்கே பலன் அளிக்கப்படும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நாம் மற்றவர்களை பார்த்து நீங்கள் இப்படி செய்கிறது தவறு அப்படின்னு நம்ம சொல்வதற்கு முன்பாக நாம் அதை செய்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும் என்பதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ தேவன் கொடுத்த அந்த கிருபையை நம்ம போக்கடிக்கக்கூடாது. நாம் நன்மையானதை செய்ய வேண்டும். தீமையானதை செய்யும்போது அதற்கேற்ற ஆக்கினை தீர்ப்பு நமக்கு உண்டு என்பதை குறித்து நாம் பார்க்குறோம். அதே நேரத்தில் நாம் மற்றவர்களை நம்ம பார்க்கும்போது அவங்க செய்கிறது தவறு அப்படின்றத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஆனால் நம்மையே நாம் பார்ப்பது அது
குறைவாய் காணப்படுகிறது. அதே சூழ்நிலையில் நம்ம எப்படி செயல்படுகிறோம், எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறோம், எப்படி நம்ம பேசுகிறோம், மற்றவங்க நமக்கு முன்பாக அதை செய்யும்போது இது சரியில்லை என்பதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்பதை நாம் நோக்கி பார்த்து நம்மை சீர்படுத்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆகையால் நாம் நியாயம் தீர்க்கக்கூடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றால், ஆக்கினை தீர்ப்பு நமக்கு உண்டாகாதபடிக்கு நாம் நன்மையானதை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் நம்மை நாமே ஆராய்வதின் முக்கியத்துவத்தை இந்த வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆமென். நாம் நன்மை செய்தோம் என்றால் நமக்கு அந்த நாளில் நன்மை உண்டாகும். நாம் தீமை செய்வோம் என்றால் அந்த நாளில் நாம் தீமையை அறுவடை செய்ய வேண்டியதாக இருக்கும் என்பதை நாம் இங்கு தெளிவாய் பார்க்கிறோம். ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் நியாயத்தீர்க்கப்படும்படியாக அவருக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து நாம் வாழ வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். இங்கே நம்ம பார்க்குற காரியம், மனுஷன் கண்களுக்கு முன்பாக நல்ல காரியங்கள் தீய காரியங்கள் அவங்க செய்வதின் அடிப்படையில் மாத்திரமல்ல. ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் அந்தரங்கங்களில் செயல்படுகிற கிரியைகளையும் அவர் பார்க்கிறார். நம்முடைய சிந்தனையில் ஓடுகிற ஒவ்வொரு சிந்தனையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்ம இருதயத்தில் தோன்றுகிற எண்ணங்களை அவர் அறிந்திருக்கிறார். அப்போ இது அடிப்படையிலும் நாம் நியாயம் தீர்க்கப்பட போகிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. அவருக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. மனிதர்களுக்கு முன்பாக நல்லவங்களை போல நம்ம வாழ்ந்துடலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக நாம் எதையும் மறைக்க முடியாது என்பதை நாம் அறிந்து வாழ வேண்டும். மனிதருக்கு முன்பாக நம்ம நேர்மையாக இருந்துடலாம், நம்ம நல்ல வார்த்தைகளை பேசலாம், இனிமையான வார்த்தைகளை பேசலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே கோபம் இருக்கும், வைராக்கியம் இருக்கும், கசப்பு இருக்கும். ஸோ அப்படி நம்ம வாழும் பொழுது ஆண்டவர் நம்முடைய எண்ணங்களையும் நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். அதன் அடிப்படையிலையும் நாம் நியாயம் தீர்க்கப்பட போகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவருக்கு மறைவானது எதுவும் இல்லை, ரகசியம் என்பது எதுவுமே கிடையாது. இப்போ ரகசிய பாவங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அது ஒருவேளை மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறார். ஆகையால் நம்ம மனிதர்களுக்கு முன்பாகவும் செம்மையான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும், தேவனுக்கு முன்பாகவும் நாம் செம்மையான வாழ்க்கை வாழ வேண்டும். ஏனென்றால் நம்மை நியாயம் விசாரிக்க போகிறவர் நமக்கு முன்பாக வாழ்கிற மனிதர்கள் அல்ல, தேவாதி தேவன் நம்மை நியாயம் விசாரிக்க போகிறார். அவர் சகலத்தையும் அறிந்தவராய் இருக்கிறார். ஆகையால் நாம் ஒவ்வொரு காரியத்திலும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய செயல்கள், நம்முடைய பேச்சுகள் மட்டுமல்ல, நம்முடைய சிந்தனைகளில், நம்முடைய ரகசியமான செயல்களில் நாம் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். நாம் செம்மையானதை நாம் செய்ய வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அடுத்ததாக மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், வீணான வார்த்தைகளுக்கும் நம்ம கணக்கு ஒப்புவிக்கணுமா. நம்ம பார்த்தோம் முதலாவது நம்முடைய கிரியைகள், செயல்கள் இல்லைங்களா. ஸோ அதன் அடிப்படையில் நாம் நியாயத்தீர்க்கப்பட போகிறோம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஒருவேளை பேச்சுன்னு பார்க்கும்போது கோபமான பேச்சு, மற்றவங்களை காயப்படுத்துகிற பேச்சு, அதுக்கு மட்டும்தான் நம்ம நியாயம் தீர்க்கப்படும் அப்படின்னு நம்ம யோசிச்சு கொண்டு இருப்போம் என்றால், இந்த வசனம் பேசுகிற வீணான வார்த்தைகளுக்கு நம்ம கணக்கு ஒப்பு கொடுக்கணும்னு வசனம் சொல்லுது. இப்போ பாருங்கள், பிரயோஜனமற்ற வார்த்தைகள், தேவையற்ற வார்த்தைகள் நாம் பேசும்போது அதற்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்போ நம்முடைய வார்த்தையை நாம் எவ்வளவாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம அநேக வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம் ஒரு நாளைக்கு, ஆனால் அந்த வார்த்தைகள்
அது பிரயோஜனமான வார்த்தைகளா, மற்றவர்களை பலப்படுத்துகிற வார்த்தையா, மற்றவருடைய விசுவாசத்தை கட்டுகிற வார்த்தையா, அது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதத்தை பேசுகிற வார்த்தையா, அது எப்படிப்பட்ட வார்த்தைகளாய் இருக்கிறது நாம் சிந்திக்க வேண்டும். இல்லைனா மற்றவங்களை நான் காயப்படுத்தலை, மற்றவங்களுக்கு நான் தீமை செய்யலை, என் வார்த்தையினால் நான் மற்றவங்களுக்கு எந்த தவறும் நான் பண்ணலை அப்படின்னு நம்ம சொல்கிறது மாத்திரம் பத்தாது. வீணான வார்த்தைகள், அப்போ பிரயோஜனமற்ற வார்த்தைகள், அவைகளுக்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் நம்முடைய கிரியைகளின்படி நாம் நியாயம் தீர்க்கப்பட போகிறோம். வார்த்தைகள் அடிப்படையில் நாம் நியாயம் தீர்க்கப்பட போகிறோம். நம்முடைய சிந்தனை தளத்திலையும் நாம் பரிசுத்தமாய் இருப்பது அவசியமாய் இருக்கிறது. அந்த பகுதியிலையும் தேவன் நியாய தீர்ப்பை கொண்டு வருவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் பயம் இருக்கலாம் இல்லைங்களா? ஸோ நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தேவனை நேசித்தோம் என்றால் இந்த காரியங்களை நாம் அன்பு நிமித்தமாக நிச்சயமாக நம்மளால் அவருக்கு பிரியமான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். நியாய தீர்ப்பை குறித்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு பயம் தேவையில்லை, பயம் அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்ம பார்க்குறோம், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இங்கே நம்ம பார்க்கும் பொழுது நியாய தீர்ப்பு நாளில் நாம் தைரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பார்க்குறோம். அப்போ நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொல்லி பார்க்கும்போது தேவன் முதலாவது நம்மில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு நமக்குள்ளே பூரணப்படும் போது பயத்திற்கு அங்கே இடமில்லை. அந்த தேவனுடைய அன்பு நம்மை ஆயத்தப்படுத்துகிறதாய் இருக்கிறது. தேவனுடைய அன்பு அந்த நியாய தீர்ப்பு நாளில் தைரியமாய் அவருக்கு முன்பாக நிற்கத்தக்கதாக, நான் என் தேவனுடைய பிள்ளை, அவர் என் தகப்பன், அவருக்கு முன்பாக நான் போகிறேன், அவர் என்னை ஆசிர்வதிப்பார், அவர் என்னை கைவிட மாட்டார் என்கின்ற நிச்சயத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் பயத்தின் அடிப்படையில் நம்ம காரியங்களை செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. நாம் அவரை நேசித்து அன்பின் நிமித்தமாக நாம் காரியங்களை செய்யும்போது தேவன் நம்மை பலப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்கள், அப்போ நம்ம ஆண்டவரை நேசித்து நம்ம காரியங்களை செய்வோம் என்றால் நம்மளால் அவருடைய வார்த்தைக்கு மாறாக நம்மளால் வாழ முடியாது. ஒருவேளை நாம் சில நேரங்களில் தவறி விடும் பொழுது, எப்படி நம்ம சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது அப்பா அம்மா சொல்கிற பேச்சை சில நேரத்தில் பிள்ளைங்க கேட்குறதில்ல. அப்போ பெற்றோர்களாகிய நாம் என்ன செய்கிறோம்? இது செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்களை சீர்படுத்தி செம்மையான பாதையில் நடக்க வைக்கிறோம். இல்லை நீ என் பிள்ளையே இல்லை என்று சொல்லி நாம் விலக்கி விடுவதில்லை, வீட்டை விட்டு வெளியே போன்னு விரட்டி விடுவது கிடையாது இல்லைங்களா? அதுபோல் சின்ன சின்ன காரியங்களை நாம் தவறி விடும் பொழுது நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், அவர் நம்மை மீட்கும்படியாக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு இரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த இரட்சிப்பில் இருக்கிற நாம் சில தவறுகளில் நம்ம விழுந்து போகும்போது மீண்டும் நாம் எழும்ப வேண்டும். அந்த தவறை நாம் மீண்டும் செய்யாதபடிக்கு தேவனிடத்தில் மன்னிப்பை நாம் கேட்க வேண்டும். அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகையால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இரட்சிப்பை காத்து கொள்ளுகிற அந்த அனுபவம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம தவறும்போது, தவறுன உடனேயே ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் தவறான காரியத்தை செஞ்சிட்டேன், உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சிட்டேன், இந்த பாவத்தில் நான் விழுந்துட்டேன், என்னை மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது தேவனுடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறார். தேவனுடைய அன்பு அங்கு வெளிப்படுகிறது. அந்த அன்பின் நிச்சயம் நமக்கு இருக்கும் பொழுது நாம் தைரியமாக அந்த நியாய தீர்ப்பு நாளில் நிற்க முடியும். ஆகையால் அந்த அன்பு, நம்மை மன்னிக்கக்கூடிய அன்பு, நம்முடைய குறைகளை மன்னித்து நம்மளை நீதிமான்களாக்கக்கூடிய அன்பு நம்ம கூட இருக்கும்போது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இரட்சிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மன்னிப்பின் நிச்சயத்தை
நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்போது அந்த அன்பு நம்மை தைரியமாய் அந்த நாளில் நிற்க வைக்கிறதாய் இருக்கிறது. ஆகையால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், நாம் நியாயம் தீர்க்கப்பட போகிறோம், எதன் அடிப்படையில் நாம் நியாயம் தீர்க்கப்பட போகிறோம் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். ஆனால் தேவனுடைய அன்பை நாம் உணர்ந்து அவருக்கு பிரியமாய் அவருடைய இரட்சிப்பை காத்து கொண்டு நாம் வாழும்போது நாம் தைரியமாய் அந்த நாளை நாம் மேற்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே அந்த கிருபைகளை உங்களுக்கும் கொடுப்பாராக. நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நியாய தீர்ப்பு நாள் என்று உண்டு. நாங்கள் நியாயம் தீர்க்கப்படுவது நிச்சயம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. ஆனாலும் நாங்கள் பயப்படாமல் தைரியமாய் நிற்கத்தக்கதாக குமாரனாகிய கிறிஸ்துவை எங்களுக்காக நீர் கொடுத்தீரே. அவருடைய இரத்தத்தினால் நாங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறோமே, அவருடைய இரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட்டு பரிசுத்தவான்களாய் நாங்கள் இருக்கிறோமே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, உம்மை நேசித்து நீர் எங்களை மீட்டு கொண்டீர், உம்முடைய இரத்தத்தினால் எங்களை நீ பரிசுத்தமாக்கி இருக்கிறீர் என்கின்ற அந்த அன்பின் நிமித்தமாக அப்பா, நாங்கள் எங்களை கர்த்தாவே அப்பா அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிற வாழ்க்கை வாழ நீர் எங்களை பலப்படுத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, உம்மை விட்டு நாங்கள் விலகி போய் அப்பா மீண்டும் மீண்டும் பாவத்துக்குள்ளே நாங்கள் விழுந்து விடுகிற வாழ்க்கை அல்ல அப்பா. நாங்கள் விழுந்தாலும் எழும்பி உடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்படியாக நீர் எங்களை அழைத்திருக்கிறீரப்பா. அப்பா, நாங்கள் ரட்சிக்கப்பட்டபடியினால உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி எங்களை மீட்டு கொண்டதற்காக அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த அன்பு எங்களுக்குள்ள பெருகட்டும். அன்பின் நிமித்தமாக உம்முடைய வார்த்தையின்படி வாழ அப்பா எங்களை கர்த்தாவே நீருடைய அன்பினால் நிரப்புவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய இருதயத்தில் அப்பா எவ்வளவு அன்பு நிரம்பி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக, நாங்கள் ஒருவரும் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக எங்களுக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தீரே அப்பா. எங்களை ரட்சிக்கும்படியாக உம்முடைய ஜீவனையை எங்களுக்காக கொடுத்தீரே. அந்த அன்பை நினைத்து பார்த்து உமக்காக நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுடைய பரிசுத்தத்தை நாங்கள் காத்து கொண்டு அப்பா கர்த்தாவே நாங்கள் தவறும் போதும் மன்னிப்பை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு தைரியமாய் நாங்கள் அப்பா அந்த நியாய தீர்ப்பு நாளில் நாங்கள் கடந்து வருகிற அந்த பலனையும் கிருபையும் அப்பா இன்னைக்கு சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியாக செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதிகன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்மை போல இன்னும் மீட்கப்படாதவர்கள் இந்த நியாய தீர்ப்பு நாள் முன்பாக வந்து நிற்கும்போது அவங்களுடைய நிலைமை பரிதாபமாய் இருக்கும். ஆகையால் நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கும் கொடுக்கும்படியாக நாம் செயல்படுவோமாக. அதுதான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றதாக இருக்கிறது. ஆகையால் நாமும் ஆயத்தப்படுவோம், மற்றவர்களையும் நாம் ஆயத்தப்படுத்துவோமாக. காட் பிளஸ் யூ.